ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்திய கடற்கரையில புதைந்திருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அது ஒரு கருப்பு மணல்னு சொல்லலாம். அந்த கருப்பு மணல் வெறும் மணல் மட்டும் கிடையாது. இந்தியாவை உலக அரங்கில அணுசக்தி துறையில வல்லரசாக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாம கோடிக்கணக்கான இந்திய மக்களுக்கு குறைந்த விலையில மின்சாரத்தை வழங்கக்கூடியன்னு கூட சொல்லலாம். அந்த மணல் தான் உலக எரிசக்தி வரலாற்றையும் மாற்றி அமைக்க போகுதுன்னா நம்ப முடியுதா? அதோட பேர் என்ன தெரியுமா? தோரியம். இந்த வீடியோவில் நாம இந்த தோரியம் எப்படி அடுத்த 400 ஆண்டுகளுக்கு இந்தியாவை மின்சார சக்தி துறையில ஒரு ஒரு தன்னாட்சி மிக்கதா ஆக்க போகுதுங்கிறதா இந்த வீடியோவில் விரிவா பார்க்க போறோம். நான் உங்கள் பிரகாஷ். மதியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை முழுசா பாருங்க. முதல்ல நம்ம எல்லாருக்கும் ஒரு அடிப்படையான கொஸ்டின் நான் கேட்கிறேன். இப்போ கரண்ட் சினாரியோல அணுசக்தி துறையில பயன்படுத்தக்கூடிய எரிபொருள் என்னது அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாத்துக்கும் ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சில பேருக்கு தெரியாம இருக்கலாம். அது யுரேனியம். அந்த யுரேனியங்கிறது மிக ஒரு அற்புதமான தனிமம் தான் சொல்லலாம். ஏன்னா அதுல ரேடியோ ஆக்டிவ், சக்தி வாய்ந்த ரேடியோ ஆக்டிவ் இருக்கக்கூடிய ஒரு தனிமம். ஆனா இப்ப ஏற்பட்ட தனிமம் எங்க இருக்கு தெரியுமா? கொஞ்சம் கூட இந்தியாவில இருப்பு கிடையாதுங்க. கனடா, ஆஸ்திரேலியா, நமீபியா இது போன்ற ஒரு சில நாடுகள்கிட்ட மட்டும்தான் இந்த பொக்கிஷமான தனிமம் கிடைக்குதுன்னு சொல்லலாம். இப்ப இந்தியாவுக்கு இது வேணும்னா நாம என்ன பண்ணணும்? இறக்குமதி தான் செய்யணும். அப்படி இறக்குமதி செய்யும் போது அதன் விளைவு என்ன தெரியுமா? ஒருவேளை அந்த நாடுகள் இந்தியாவுக்கு தரமாட்டேன்னு சொன்னாவோ இல்ல விலை ஏத்துனாவோ நம்மளோட செலவு தொகையும் அதிகமாகும். நம்ம கிட்ட இருந்து பணம் அந்த நாட்டுக்கு கொடுக்க வேண்டியதா இருக்கும். ஒருவேளை நமக்கும் அந்த நாட்டுக்கு ஒரு உறவு நல்லா இல்லைன்னா அவங்க நம்ம மேல சாங்ஷன் விதிப்பாங்க. அந்த டைம்ல நமக்கு தட்டுப்பாடு ஏற்படும். சோ இவ்வளவு பெரிய சிக்கல் இருக்கக்கூடியதுதான் இந்த அணுசக்தி துறைங்கிறது ஒரு ரொம்ப ஒரு பாதுகாக்கப்பட்ட துறையாவே உலக அளவுல இருக்கு. அதோட தொழில்நுட்பம் அவ்வளவு சீக்கிரம் எல்லா நாடுகளுக்கும் கிடைச்சிடாதுன்னு தான் சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இந்தியா ஒரு வருடத்துக்கு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி ரூபாய் செலவு பண்றாங்க எரிபொருள். அதாவது நாட் ஒன்லி அணுசக்தி, பெட்ரோல், கேஸ், அணுசக்தி, இந்த யுரேனியம் போன்ற அணு ஆயுத எரிபொருளை அணு எரிபொருளை இறக்குமதி செய்யறதுக்கு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி செலவு பண்றோம். இந்த 1.5 லட்சம் கோடி நம்ம அந்நிய செலவாணி நம்ம இந்தியாட்ட இருந்து வெளிநாட்டுக்கு போகுதுன்னு சொல்லலாம். சோ இதையெல்லாம் தடுக்கிறதுக்கு இதையெல்லாம் குறைக்கக்கூடிய ஒரு அற்புதம் தான் நமக்கு கிடைச்சிருக்கிறது இந்த தோரியம் சார்ந்த தொழில்நுட்பம். இந்த தோரியம் அப்படின்னு என்ன தெரியுமா? இது ஒரு இயற்கையான தனிமம். அதுவும் பாத்தீங்கன்னா இந்தியாவில் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, ஒடிசா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடற்கரையில அதிகமா கிடைக்குது. குறிப்பா பார்க்க போனோம்னா திருவனந்தபுரத்துல இருந்து காசர்கோடு வரையிலும் ரொம்ப அதிகமாகவே காணப்படுதுன்னு சொல்லலாம். இதுல ஆச்சரியப்பட கீழே இருக்கக்கூடியது என்னன்னா உலகத்திலேயே இந்தியாவிட்ட தான் கையிருப்பு அதிகமா இருக்கக்கூடியது இந்த தோரியம். கிட்டத்தட்ட உலக அளவுல இருக்கக்கூடிய மொத்த தோரிய அளவுல இந்தியா கிட்ட 25% இந்தியாவிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 1,95,000 மெட்ரிக் டன் அளவுக்கு இந்தியா கிட்ட இந்த தனிமம் இருக்குன்னு தான் சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த தோரியம் ஏன் ரொம்ப மகத்தானது அப்படின்னு பார்க்க போனோம்னா யுரேனியம் அப்படிங்கிறத மிக முக்கியமான தனிமம்னு சொன்னேன் நான். இந்த யுரேனியத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது யுரேனியத்தோட 3 மடங்கு சக்தி வாய்ந்தது இந்த தோரியம். அது மட்டும் இல்லாம தோரியம் மூலமா நம்ம எரிசக்தி தயாரிக்கும் போது அதுல இருந்து வெளியேறக்கூடிய கழிவு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவுன்னு தான் சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா தோரியத்தை நம்ம நேரடியா ஆயுதமா மாற்ற முடியாது. ஸோ இது ரொம்பவே பாதுகாப்புன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இப்ப யுரேனியம் ஒரு சில நாடு கையில கிடைச்சதுன்னா அது சேஃப்டி இல்லை அப்படிங்கறது இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு கருத்தா பார்க்கப்படுது. ஸோ இந்த தோரியத்தை அவ்வளவு ஈஸியா ஆயுதமா மாற்ற முடியாதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த தோரியம் பாத்தீங்கன்னா இந்தியாட்ட ரொம்ப நிறையாவே இருக்குன்னு சொல்லலாம். ஆனா இங்க ஒரு சிக்கல் என்ன நடிக்குதுன்னா இந்த தோரியத்தை நம்ம நேரடியா பயன்படுத்த முடியாது. அது எப்படி சொல்லலாம்னா அது ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அது என்ன சொல்லலாம்னா அது தூங்கிட்டு இருக்கக்கூடிய அணுசக்தி தான் சொல்லணும். அதை அந்த அணுசக்தி தூக்கத்துல இருந்து எழுப்புனாதான் நம்ம அதை பயன்படுத்த முடியும். அதாவது அணுசக்தி எரிபொருளா. அதாவது தோரியத்தை நியூட்ரான் துகளால தாக்கும் போது தோரியம் அப்படிங்கிற பண்புல இருந்து இது யுரேனியம் 233 மாறுதுன்னு சொல்லலாம். அந்த யுரேனியம் 233 பாத்தீங்கன்னா மிக மிக சக்தி வாய்ந்த அணு எரிபொருள். ஸோ அதை எல்லா விதமான எரிபொருளாகவும் பயன்படுத்திக்கலாம் நம்ம அணுசக்தியில். நம்ம அன்றாட வாழ்க்கையில் சொல்லணும்னா இப்போ ஒரு மாவு இருக்குன்னா நம்ம டைரெக்டாக சாப்பிட முடியாதுல்ல. அதை நமக்கு தேவையான நமக்கு ஏற்ற மாதிரி இட்லியாவோ பணியாரமாவோ இல்லை தோசையாவோ மாத்தினா தானே சாப்பிட முடியும்.
அந்த மாதிரி தான் வந்து அந்த தோரியம் அப்படிங்கிறத வந்து நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. அது வந்து யுரேனியம் 233 மாற்றும் போது தான் வந்து நம்ம அணுசக்திக்கு வந்து ரொம்பவே யூஸ். 1950 பார்த்தீங்கன்னா இந்தியாவோட அணுசக்தி துறை தந்தைன்னு பார்க்கக்கூடிய டாக்டர் ஹோமி ஜஹங்கர் பாபா தான் வந்து இந்த திட்டத்தை வந்து வடிவமைக்கிறாரு. அந்த காலத்திலேயே வந்து அவர் ஒரு 100 ஆண்டு கால அணுசக்தி துறைக்கான திட்டத்தை பிளான் பண்ணிட்டு போயிட்டாரு. இது வந்து இந்தியாவோட மிக நீண்ட நெடிய ஒரு அற்புதமான திட்டம்னு கூட சொல்லலாம். இந்தியாவில் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22 அணுமின் நிலையங்கள் உள்ளன. இந்த 22 அணுமின் நிலையம் பார்த்தீங்கன்னா யுரேனியம் தான் எரிபொருளாக, மேஜர் எரிபொருள் யுரேனியம் தான் பயன்படுத்துகிறோம். இந்த யுரேனியம் வந்து பார்த்தீங்கன்னா கடின நீர் உலையை யூஸ் பண்ணிட்டு எரிசக்தி தயாரிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆலைகள்லேருந்து 2ஆம் நிலையாக கிடைக்கும். அதாவது இந்த ஆலைகளில் யுரேனியம் பயன்படுத்தி நமக்கு அடுத்த நிலை எரிபொருள் ஒன்று கிடைக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா புளுட்டோனியம் என்ற ஒவ்வொரு, அதாவது வந்து யுரேனியத்தில் ப்ராசஸில் கம்ப்ளீட் ஆகிட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா அந்த யுரேனியமாக இருக்கக்கூடிய தாது பொருளே பார்த்தீங்கன்னா நமக்கு புளூட்டோனியம் அப்படிங்கிற ஒரு பொருளாக கிடைக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஸ்டேஜ் சொல்லலாம். இப்படி கிடைக்கக்கூடிய புளுட்டோனியத்தை பயன்படுத்தி வேகமான பிரிட்டர் உலைகள் அப்படிங்கிறத வந்து இயங்குது. அதாவது வந்து சாதாரண உலைகள் பார்த்தீங்கன்னா எரிபொருளை வந்து எரித்து அதை வந்து முழுமையாக வந்து அந்த எரிபொருளை எரிச்சிடும். அதே வந்து பிரிட்டர் உலைகள் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய எரிபொருளை மேலும் மேலும் வந்து அதை உற்பத்தி அதிகரிக்கும். மேலும் அதாவது என்ன சொல்கிறது, நம்ம கொடுக்குற இன்புட்டுக்கு வந்து சேம் அதே இன்புட்டை இன்னும் அதிகப்படுத்திட்டு போகணும் கூட சொல்லலாம். அதாவது வந்து இப்போ ஒரு மெழுகுவத்தி எரியும் போது அதிலிருந்து மெழுகு எப்படி தன்னால் உருகி வந்துட்டே இருக்குல்ல, அந்த மாதிரி கூட சொல்லலாம் நம்ம இந்த பிரிட்டர் உலைய. இந்த உலையில் பார்த்தீங்கன்னா தோரியம் வைக்கப்பட்டு தோரியத்துள்ள வைப்பாங்க. இந்த உலைகளில் தோரியம் வைக்கப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய நியூட்ரான்களால் இந்த தோரியம் வந்து தாக்கப்படும். அப்படி தாக்கப்படும் போது நமக்கு யுரேனியம் 235 வந்து கிடைக்குது. இந்த தொழில்நுட்பம் தான் வந்து இப்போ நம்ம வந்து கல்பாக்கத்தில் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கிறோம். அங்கே வந்து 500 மெகாவாட்டு இந்த முறையில் இயங்கக்கூடிய பிரீட்டர் அணு உலையை வந்து நம்ம அங்கே தயார் பண்ணியிருக்கிறோம். இதுதான் வந்து உலக அளவிலேயே வணிக ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு அணு உலைன்னு சொல்லலாம். இது உலக லெவலில் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு அடுத்தபடி நம்ம தான் வந்து இந்த தோரியமில் வந்து இந்த குறிப்பிடத்தக்க பிரீட்டர் அணு உலையை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணியிருக்கிறோன்னு கூட சொல்லலாம். இதுதான் இறுதி இலக்குன்னு கூட சொல்லலாம். நமக்கு யுரேனியம் 233 எரிபொருளாக பயன்படுத்தும் தோரியம் உலைகள் இவை தானே வந்து சக்தியை வந்து உற்பத்தி செய்தும். ஸோ தானே எரிபொருள் உருவாக்கக்கூடிய இந்த சுழற்சி முறையை வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிட்டத்தட்ட அடுத்த 400 ஆண்டுகளுக்கு வந்து நமக்கு எரிபொருளுக்கு வந்து பூர்த்தி செய்யணும் கூட சொல்கிறாங்க வல்லுநர்கள். அது மட்டும் இல்லாமல் வந்து வெளிநாடுகளிலிருந்து நமக்கு வந்து இறக்குமதி செய்ய தேவையில்லை. ஏன்னா நமக்கு வந்து இதுலேயே வந்து யுரேனியம் 233 வந்து தயார்படுத்திக்கலாம்னு சொல்கிறாங்க. இந்த முறை அணு உலைகளில் வந்து மிக சவாலாக இருக்கக்கூடிய என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த அணு உலையை வந்து ஓவராக ஹீட் ஆகாமல் வச்சிருக்கக்கூடிய கூலிங் சிஸ்டம் தான். இங்கே வந்து சாதாரண வாட்டர் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து இங்கே வெப்பநிலை அதிகமாக இருக்கிறதுனால வந்து வாட்டர் பார்த்தீங்கன்னா குயிக்காக வந்து வேப்பர் ஆயிரும் அப்படிங்கிற காரணத்தினால. ஸோ இங்கே என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா திரவ வடிவில் இருக்கக்கூடிய சோடியம் தான். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 800 டிகிரி வரைக்கும் இது வந்து கொதிநிலை அடையாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால வந்து ஈஸியாக வந்து குளிரூட்டலான்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த சோடியம் குளிரூட்டல் இருக்கக்கூடிய மிக சிக்கலானது என்னென்னு பார்த்தீங்கன்னா அது நீரில் கலந்தாவோ இல்லை வந்து காற்றுல கலந்தாவோ உடனே வந்து தீ பிடிச்சி எரியறக்கோ இல்லை வெடிக்கிறக்கோ ஆரம்பிச்சிருமாமா. ஸோ வந்து இதில் வந்து இந்திய விஞ்ஞானிகள் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்பவே அற்புதமாக செயல்பட்டு இந்த சிக்கலான பிரச்சனைக்கு வந்து சுலபமான தீர்வு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதை வந்து கல்பாக்கத்தில் அச்சீவ் பண்ணிக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம். நாம் ஏன் தோரியம் அணுசக்தி பற்றி ரொம்ப அக்கறை கொள்ள வேண்டும்னா மிகப்பெரிய பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா காலநிலை மாற்றம் தான். இந்தியா இப்போ மொத்த மின்சார உற்பத்தியில் கிட்டத்தட்ட 70% வந்து நிலக்கரியிலிருந்து தான் உற்பத்தி செய்கிறோம். இப்போ வந்து நிலக்கரி வந்து நம்ம எரித்து மின்சார உற்பத்தி செய்யும் போது அதுலேருந்து கார்பன் வந்து அதிக அளவில் வெளியேறுது. இது மூலமாக வந்து பூமியோட தட்பவெப்ப சூழ்நிலையை வந்து மாறுதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்தியா ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. 2070க்குள்ள இந்தியாவில் வந்து நெட் ஜீரோ, அதாவது வந்து கார்பன் டை ஆக்சைடு இல்லாத எரிசக்தியை வந்து நம்ம தயாரிக்க போகிறோம் அப்படின்ட்டு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க.
இங்கே சூரிய சக்தி இருக்கு, ஐ மீன் சோலார் பேனல் இருக்கு, விண்மில் இருக்கு. இதெல்லாம் வந்து நமக்கு ஈஸியான எரிபொருள் தானே, அதாவது வந்து கிரீன் எரிபொருள் தானே அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு சர்டன் லிமிட்டேஷன் இருக்குல்ல. இப்போ வந்து எல்லா நேரமும் வந்து நமக்கு சன்லைட் இருக்காது, மழை காலத்தில் கிடைக்காது, காலையில் நேரம் ஈவினிங் டைமில் கிடைக்காது, நைட் ஃபுல்லாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் விண்மில்லுக்கு பார்த்தீங்கன்னா காற்று இல்லைன்னா வந்து அந்த டைமில் மின்மில் ரன் பண்ண முடியாது. ஆனால் வந்து இந்த அணுசக்தி மூலமாக மின்சாரம் தயாரிக்கிறத பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. 24 மணி நேரமும் 365 நாள் இதிலிருந்து நம்ம மின்சாரம் எடுக்க முடியும். மிக மிக வந்து ஒரு பசுமை, இதிலிருந்து ஒரு பசுமை நிறைந்த என்ன சொல்ல, அதாவது இது மூலமாக வந்து எந்த ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது. அதாவது பாதுகாப்பான முறையில் கையாளும் வரைக்கும் இதிலிருந்து ஒரு துளி ஆபத்தே கிடையாதுன்னு தான் சொல்ல. இதில் இப்போ ஒரு கேள்வி, இந்த தொழில்நுட்பம் வெறும் இந்தியாவுக்கு மட்டும்தானே அப்படின்னு பார்த்தோம்னா அது கிடையாது. நம்ம இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய இந்த தொழில்நுட்பம் வந்து நம்ம வளர்ச்சியில் பின்தங்கி இருக்கக்கூடிய வளரும் நாடுகளுக்கு நாம் கொடுத்து உதவுவோம் அப்படிங்கிறதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. இப்போ பார்க்க போனோம்னா நிறைய ஆப்பிரிக்க நாடுகள் வந்து மின்சார பற்றாக்குறை இருக்குது, வளரும் நாடுகளில் மின்சார பற்றாக்குறை இருக்குது. ஸோ ஒரு சிறிய அணு உலை மூலமாக ஒரு சிறிய நாட்டோட ஒரு முழு ஸ்டேட்டுக்குமே வந்து நம்ம வந்து மின்சாரம் வந்து சப்ளை பண்ண முடியும். இப்போ வந்து பெரிய பெரிய அணு உலை வைக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நகர அளவுக்கு ஒரு இடம் வேணும். ஆனால் வந்து சிறிய அணு உலைகள், அதாவது கப்பல் மூலமாக நகர்த்தக்கூடிய அணு உலைகள் மூலமாக ஒரு எங்கே வேணாலும் ஈஸியாக வந்து டிரான்சிஸ்ட் பண்ணிவிட்டு அங்கே வந்து பவர் சப்ளை பண்ண முடியும்னு தான் சொல்லலாம். இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வளரும் நாடுகளுக்கும் வளர்ச்சி பெற்ற நாடுகளுக்கும் பின்தங்கிய நாடுகளுக்கும் வந்து மின்சார சக்தியை வந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு இந்தியாவுக்கு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா ஒரு அற்புதமான பயணத்தில் இருக்குன்னு தான் சொல்லணும். 1974 நம்ம பொக்ரானில் அணுகுண்டு சோதனை செய்தோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா உலகம் நம்ம வந்து தண்டிச்சது. நிறைய தொழில்நுட்பம் கொடுக்கல, யுரேனியம் கொடுக்கல நமக்கு. ஆனால் இருந்தாலும் நம்ம வந்து முயற்சியை வந்து கைவிடலைன்னு தான் சொல்லலாம். 2024 கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் வந்து இந்த தோரியம் மூலமாக இயங்கக்கூடிய பிரீட்டர் உலையை வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிறோம். ஸோ இதிலிருந்து அது வந்து இந்த சக்ஸஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சொந்த சயின்டிஸ்டால் உருவானதுன்னு தான் சொல்லலாம். இது வெளிநாட்டிலிருந்து எந்த ஒரு டெக்கும் நமக்கு கிடையாது, சப்போர்ட்டும் கிடையாது. முழுக்க உள்நாட்டு விஞ்ஞானிகளோட அயராத உழைப்பு கிடைத்த வெற்றின்னு தான் சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் தோரியம் அப்படிங்கிறத வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு பொக்கிஷம், மிகப்பெரிய அளவில் நம்மகிட்ட கையிருப்பு இருக்குது. நாம் வந்து எந்த ஒரு நாட்டுகிட்டையும் போய் நிற்க வேண்டியதில்லை. யுரேனியம் மாதிரி எங்களுக்கு யுரேனியம் கொடுங்க, அதாவது யுரேனியம் இறக்குமதி பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான வேலை கிடையாதுங்க. அவங்க சொல்லியிருக்கிற கண்டிஷன்லேருந்து கொஞ்சம் ஒரு சிறிய அளவு நம்ம வயலேஷன் பண்ணிட்டோம்னு தெரிஞ்சாலும் இவங்க வந்து அணுகுண்டு தயாரிக்கிறதுக்காக இந்த யுரேனியம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே சாங்ஷன் விதிக்கிற கூட வாய்ப்பு இருக்குது. யுரேனியம் வந்து அவ்வளவு ஈஸியான காரியம் கிடையாது நமக்கு வந்து இம்போர்ட் பண்ணுறது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த சிக்கலையெல்லாம் வந்து இந்த தோரியம் மூலமாக தயாரிக்கிறது வந்து நமக்கு அந்த சிக்கல்லேருந்து விடுபடுறோம்னு தான் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இது வெறும் மணல் மட்டும் கிடையாதுங்க. கேரளா, ஒடிசா கடற்கரையில் இருக்கிற தோரிங்கிறது நமக்கு ஒரு பொக்கிஷம். இது வந்து நம்மளோட எதிர்கால இந்தியாவுக்கு வந்து அடித்தளம்னு தான் சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கருத்துக்களை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.